ஹாய் மக்களே, மேக சந்தேசம் நேத்து எபிசோடு பார்க்கலாம். சரச்சந்திரா அந்த புரோக்கர் கிட்ட சொல்றாரு, அந்த ஃபேக்டரி நான் விற்கிற மாதிரி தான் இருக்கு, நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் போன உடனே இந்த அபூர்வா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, வேண்டாம் மாமா அதை விற்க வேண்டாம், அக்கா ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அபூர்வா அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கிறதா சொன்னாங்க, அதனால் அந்த இடம் நம்மளுக்கு வேண்டாம், வித்துடலான்னு சொல்கிறாரு. நீ எதுவும் குறுக்கா பேசாத, அது விற்கிறதுதான்னு சொல்லிட்டு அவர் போக, என்ன சித்தி ரொம்ப பயப்படுறீங்க போல இருக்கு, என் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, அந்த அளவுக்குலாம் நீங்கள் காட்ட வேண்டாம், நீங்கள் கூலாக இருங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. எதுக்கு மம்மி நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்கன்னு நக்ஷத்ரா கேட்க, இல்லடி சோபா சந்திராது ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாலும் கூட அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உண்மை கண்டுபிடிச்சிருவாங்க, இது ஆக்சிடென்ட் இல்லை மர்டருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கடி, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதுக்கு ஒரே தீர்வு அந்த ஃபேக்ட்ரி எப்படியாவது விற்க விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பூரி காலேஜில் சிவாவையும் பிந்துவையும் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகி கோபத்தோட போகிறா. அப்போது சிவா வந்து பிந்து கிட்ட, நீ டாய்லெட் போகணும்னு சொன்னியே, நீ போயிட்டு வா, நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு, பூரி நான் உங்ககிட்ட பேசணும்னு பின்னாடியே போகிறான். கையை பிடிச்சி இழுத்தவுடனே, இங்கே பாரு யாருன்னே எனக்கு தெரியாது, என் கையை விடு அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் பண்ண தப்புக்கு நீங்கள் எங்கள் அக்காவை தண்டிக்காதீங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போதே துருவ் வந்துடுறாரு. ஏய் யார்ரா நீ, பொம்பளைங்களை சுதந்திரமாக போக விட மாட்டிங்களா, துரத்திக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு அடிக்கும்போது, நீ யார் என்னை அடிக்கிறதுக்கு, நாங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்க அப்படின்னு சிவா சொல்ல, என்ன போரி இவன் சொந்தக்காரனா அப்படின்னு கேட்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்ல, இன்னும் 4 அடி போடுறாரு. நீ யார்ரா என்னை அடிக்கிறதுக்குன்னு திருப்பி அடிக்கலான்னு வரும்போது, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற வேண்டான்னு சொன்ன உடனே அமைதியாயிடுறான் சிவா. வேடிக்கை பார்த்தவங்க எல்லாருமே வீடியோ எடுத்துடுறாங்க. அப்போதான் பிந்து வந்து, என்ன ஆச்சு, யார் அவன் உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான், அவனை உண்டு இல்லை பண்ணுறேன் பாரு, அவ சொல்லும்போது, வேண்டாம் இங்க நடந்தது எதுவும் நீ வீட்டில் சொல்லாத, நமக்கு இருக்கிற பிரச்சனையே போதும்ன்றான் சிவா. இந்த ககனுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், உங்ககிட்ட பேசணும் எமர்ஜென்சியா அப்படின்னு ககன் கேட்க, இல்லை ஆனால் அந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணணும், நீ வாங்க அப்படின்ன உடனே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அவசரமாக கிளம்பி ககன் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்து பார்க்கும்போது அங்கே பூமி நிற்கிறா. என்ன நீ இங்கே இருக்கிற, எங்கே இந்து அப்படின்னு கேட்கும்போது, இந்து வாய்ஸில் இவ பேசினவுடனே, இது கூட ஏமாற்றி என்ன இங்கே வர வச்சியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருந்தது, அதனால செக் பண்ண வந்தேன், வந்த பிறகு தான் தெரியுது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க டாக்டர், அதுவும் நான் 3 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போடுது ககனுக்கு. இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்ன உடனே, இங்கே பாருங்கள் ரிப்போர்ட்ஸை நீங்களே பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அதில் இருக்கிற ஸ்கேனை மட்டும் பார்க்குறாரு. இனிமே நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், டைவர்ஸ் பண்ண போகிறேன், இந்த டைலாக்கெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் சாட்சி கேட்டீங்கல்ல, நம்ம 2 பேர் வாழ்ந்ததுக்கான சாட்சி கேட்டீங்களா, இந்த சாட்சி தான் நம்மளை ஒன்றாக்க போதும், இனிமே நீங்கள் என்னை பற்றியும் குழந்தை பற்றியும் மட்டும் தான் நினைக்கணும் அப்படின்ன உடனே கோவப்பட்ட ககன், நடிக்காதடி அப்படின்ன உடனே, நீங்கள் தாங்க என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே தலை மேலே கையை வச்சு, என்னடா இது இப்படி ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டமேன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. என்னமாம்மா அங்கங்கே தான் பொண்டாட்டி கர்ப்பம்னு சொன்ன உடனே பொண்டாட்டி எடுத்து சுற்றுறாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, நீங்கள் என்னடானா இப்படி உட்காந்துருக்கீங்க, வாங்க வாங்க கிளம்புங்க, நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம் குழந்தைக்கு அப்படின்றா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தூரத்தில் இந்து வரதை பார்த்துடுறா. பார்த்து பயந்துட்டு, அச்சோ இப்போ ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்து கிட்டே எந்திரிச்சு ஓடுறா. என்ன நீ ககனண்ணன் வந்துட்டார் போல இருக்கு, சொல்லிட்டியா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அப்படின்னு இந்து கேட்டதுக்கு, இல்லை இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பூமி சொல்ல, எதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை என்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்காரு, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கேட்குறா. சரிங்க அண்ணே நடத்துங்க அண்ணே உங்கள் நாடகத்தைன்னு சொல்லி அவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ககன் இவளை பார்த்த உடனே, என்னம்மா நீ இங்கே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பூமியே சொல்கிறா, ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு துணையாக இருக்கட்டுமே நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், சரி எந்திரிங்க உட்காராதீங்க, இந்த விஷயம் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும்ல அப்படின்னு எழுப்பி கூட்டிகிட்டு வரா. வர வழியில் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே ஸ்வீட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு இந்துவோட ஹஸ்பண்ட் வம்சி. ககனை பார்த்த உடனே, எடுத்துக்கங்க மச்சான் அப்படின்னு கொடுக்கும்போது, நான் ஸ்வீட் சாப்பிட்ற மூடில் இல்லை மச்சான் அப்படின்னு ககன் சொல்ல, என்ன அப்படி சொல்கிறீங்க, நான் அப்பா ஆக போகிறேன்ல அப்படின்னோடனே, என்னது அப்படின்னோடனே, என்ன இந்து நீ சொல்லலையே அவங்க அண்ணன் கிட்ட அப்படின்னு கேட்கும்போது இந்து அமைதியாக நிற்கிறா. இப்போ தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க மச்சான், 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க, தோ ரிப்போர்ட் கூட இருக்கே அப்படின்னு பூமி கிட்ட இருந்த ரிப்போர்ட்டு பிடிங்கி கொடுக்குறாரு. இது உங்கள் ரிப்போர்ட்டா அப்படின்னு கேட்க, ஆமாம் மச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சைடு போயிட்டு இருந்த டாக்டர் கூப்பிட்டு
கேட்குறாரு. இது யாரோட ரிப்போர்ட் அப்படின்ன உடனே இது வம்சியோட ரிப்போர்ட்டு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் பூமியை மறைக்க இல்லைங்க, நீங்கள் ப்ரூஃப் கேட்டீங்கல்ல அதனால தான் அப்படின்ன உடனே அடிக்க வராரு. வேண்டாண்ணா அடிக்காதீங்க, உங்கள் கூட்டம் சேர்ந்து வாழணும் தானே அண்ணி ஆசைப்படுறாங்க அப்படின்னு இந்து சொல்ல, சேர்ந்து வாழணும்னா பாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இந்த மாதிரி பொய் சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் நடிக்கிறது, இந்த மாதிரி தான் தொழிலாக வச்சுட்டு இருக்கா இவ. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இனிமேல் நடந்துக்கிட்ட சாவடிச்சிருவேன், இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங் சொல்லிட்டு போகிறாரு. இந்த பூமி கூட ஏன் இப்படி பண்ணுறாளோ தெரியல. தான் தப்பு பண்ணலன்றது ப்ரூஃப் காட்டிட்டா ககனோட கோவம் போக போகுது. அது செய்யல இவ, மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. உடனே இந்து சொல்கிறா, அண்ணி நீங்கள் உண்மையாக ப்ரூவ் பண்ணுங்க அண்ணி, அண்ணன் நம்புவார் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக இந்த அபூர்வா பண்ண குற்றத்தை நிரூபிப்பேன்றா. இந்த கோயிலில் திரும்பவும் இந்த சாரதா வராங்க. சாரதாவை ஃபாலோ பண்ணிட்டு கேபி வராரு. அதுக்கப்புறம் இந்த மீரா வரா. மீரா சாரதாவை பார்த்து திட்டுறா, உனக்காக தான் அவர் வந்திருக்காரு, பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. நான் வர சொல்லலைன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா, இந்த மாதிரி தப்பாக பேசாத, நான் தான் ஃபஸ்ட்டு வைப்பு, அதுக்கப்புறம் தான் நீ வந்த, மனசாட்சியே இல்லாமல் பேசுறியா அப்படின்னு ஒரு எதிர்த்து கொஷின் கேட்டதுனால கோவப்பட்ட அந்த மீரா கையில் இருந்த தேங்காவால் அடிக்க வரும்போது குறுக்கே வந்து நின்னுறாரு கேபி. தலையில் தேங்காய் பட்டதுனால மயக்கடிச்சு கீழே விந்துறாரு. என் புருஷனை நீ தொடாத அப்படின்னு கத்துறா மீரா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. நடு ராத்திரில இந்த நட்சத்திர கடப்பாறை பாறையெல்லாம் தூக்கிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நேற்று எபிசோடு கத்தார டைமுக்கு கரெக்டாக அப்லோடு பண்ணலை, அதனால் நான் பார்க்கல. இப்போ தான் நான் பார்த்தேன், அதனால் இப்போ அப்லோடு பண்ணுறேன். இன்னைக்கு எபிசோடு வந்துடுச்சுன்னா நான் அப்லோடு பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு பண்ணுறேன். இதனால தான் டிலே ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.